70 தொகுதிகளை உடைய டெல்லி சட்டமன்ற தேர்தல் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். சொல்லுங்கள், டெல்லி சட்டமன்ற தேர்தலோடு ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். டெல்லி சட்டப்பேரவைக்கான பேரவைக்கான காலம் என்பது பிப்ரவரி 2025 முடிவடைய இருக்கிறது. அதன் முன்பாக தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையமானது பல்வேறு காலகட்டத்தில் இந்த டெல்லியுடைய சட்டமன்ற தேர்தலை நடத்துவதற்கான நடவடிக்கையை எடுத்து வந்திருந்தது. குறிப்பாக அது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்டு நேரடியாக களத்தில் இறங்கி பல்வேறு ஆய்வுகள், பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளிட்டவற்றை ஆராய்ந்த பின்பாக தற்போது தேர்தல் ஆணையமானது தேதியை அறிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பார்த்தோம் பிப்ரவரி 5ஆம் தேதி டெல்லிக்கான தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை என்பது 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வகையில் தான் நாம் பார்த்தோம் என்றால் இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு தொடங்குவதற்கு முன்பாக சில கிளாரிபிகேஷன், அதாவது சில விளக்கங்களை தலைமை தேர்தல் ஆணையர் அளிப்பதாக தெரிவித்திருந்தார். குறிப்பாக தேர்தல் தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்பட்டதாகவும், குறிப்பாக கடந்த நடந்து முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல், அதே போன்று நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கு அவர் விளக்கம் அளிப்பதாக தெரிவித்துதான் அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பை தொடங்கியிருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் இந்த வாக்கு எண்ணிக்கை மற்றும் வாக்குகள் ஒன்றோடொன்று ஒத்து போகாதது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவர் பேசியிருந்தார். அதில் அவர் குறிப்பாக குறிப்பிட்டது என்னவென்றால் பல சந்தர்ப்பங்களில் வாக்கு எண்ணிக்கை அந்த நேரத்திற்கு மேலாகவும் பல்வேறு வாக்காளர்கள் தொடர்ச்சியாக வாக்களித்து வருகிறார்கள். மேலும் வாக்கு எண்ணிக்கை திடீரென 5 மணிக்கு மேலெல்லாம் அதிகரிக்கிறது உள்ளிட்டவை எல்லாம் குற்றச்சாட்டாக வைக்கப்படுகிறது என்பதை அவர் கூறிவிட்டு அதற்கான விடையும் அளித்திருந்தார். அதில் அவர் தெரிவித்தது என்னவென்றால் வாக்கு எண்ணிக்கையின் போது முதலில் கிடைக்கப்படும் தகவல்கள் முதலாக பதிவேற்றம் செய்யப்படும். அதன் பின்பாக மொத்தமுமாக வந்த பின்பாக அதனை கால்குலேட் செய்து அதன் பின்பாக தகவல் என்பது பதிவேற்றம் செய்யப்படும், தரவுகள் பதிவேற்றம் செய்யப்படும். எனவே அதில் வித்தியாசங்கள் வருமே தவிர உடனடியாக 1 மணி நேரத்திற்குள்ளாக வாக்குகள் அதிகரிக்கிறது என்பது தொடர்பான குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்திருந்தார். அதே போன்று மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களோடு தொடர்ச்சியாக பல்வேறு காலகட்டங்களில் அது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கள் அது தொடர்பான விவரங்களை ஆராய்ந்து இவிஎம்களில் பாதுகாப்பாக இருப்பதாக ஏற்கனவே தெரிவித்திருக்கின்றன. இவிஎம் பொறுத்தவரைக்கும் பார்த்தோம் என்றால் வைரஸ் மற்றும் பக் உள்ளிட்டவற்றை செலுத்தி அதில் திருத்தம் செய்ய முடியாது என்பதை அவர் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் பழைய வாக்குச்சீட்டு முறைக்கு திரும்புவது என்பது இயலாத காரியம், மேலும் அது பழமையான விஷயமாக இருக்கிறது. எனவே இவிஎம் தான் தற்போதைய நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம், இது எந்த ஒரு முறைகேடும் இல்லை என்பதை தெரிவித்து அந்த குற்றச்சாட்டை முழுமையாக நிராகரித்திருக்கிறார். இதன் பின்பாக தான் டெல்லியுடைய தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டது. டெல்லி தேர்தலை பொறுத்தவரைக்கும் அவர் தெரிவித்தது என்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 1.55 கோடி அளவிற்கு வாக்காளர்கள் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதனில் ஆண் வாக்காளர்களை பொறுத்தவரைக்கும் 83.49 லட்சமும், பெண் வாக்காளர்கள் 71.4 லட்சமும், இளம் வாக்காளர்கள் 25.89 லட்சமும் இருப்பதாகவும், அதே போன்று 2.08 லட்சம் முதல் முறை வாக்காளர்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். டெல்லியை பொறுத்தவரைக்கும் பாதுகாப்பான இந்த தேர்தல் நடத்துவதற்கான அனைத்து நடைமுறைகளையும் தேர்தல் ஆணையம் என்பது நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. மேலும் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் அனைவருக்குமான களமாக இருக்கும். அது கட்சி பாகுபாடின்றி அனைவருக்குமான பொதுவான களமாக தேர்தல் என்பது நடைபெறும். அதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்வதாகவும் தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து தேர்தலுடைய அந்த தேதி அவர் அறிவித்த அவர் தேர்தல் வாக்குப்பதிவு தேதி என்பது பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று அவர் தெரிவித்ததோடு வாக்கு எண்ணிக்கை பிப்ரவரி 8ஆம் தேதி என்றும் அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் என்பது ஜனவரி 10ஆம் தேதியும், வேட்புமனு பரிசீலனை என்பது ஜனவரி 18ஆம் தேதியும், வேட்புமனு வாபஸுக்கான கடைசி நாள் ஜனவரி 20ஆம் தேதி என்று அறிவித்து தேர்தலை டெல்லிக்கான சட்டமன்ற தேர்தல் அந்த நடைமுறைகள் என்பது இன்று முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேவேளை ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் ஈரோடு சட்டமன்ற தேர்தலை பிப்ரவரி 5ஆம் தேதி நடத்துவதாகவும் அதனுடைய வாக்கு எண்ணிக்கை என்பது பிப்ரவரி 8ஆம் தேதி நடைபெறும் என்றும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் தனது செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்த அறிவிப்புகளின் முழு சாரத்தையும் பதிவு செய்தமைக்கு நன்றி டார்வின்.